Okay girls, next continuation. State and prove, very important question ma. State and prove extreme value theorem. Okay, very important university questions. Okay, first what is given the statement? Let f from x to y be a contains where y is a order set in the order topology. If x is a compact, then there exists a point C and D in X சொல்லியிருக்காங்க. சரியா மைனஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க. Let f from x to y be a contains where y is order set சொல்லியிருக்காங்க. சரியா y வந்து ஆர்டர் செட்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா f from x to yல இருக்கும் போது y வந்து ஆர்டர் செட்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் செட் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் டோபாலஜின்னு சொல்லியிருக்கிறாங்க. If x is compact, சரி x வந்து compact and then there exists a point C and D in x ன்னு சொல்லியிருக்காங்க. there exists ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா C and D வந்து கம்பேக்டாக இருக்கும்போது C and D வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா அப்போது f of c is less than or equal to f of x less than or equal to f of d ன்னு சொல்லியிருக்கோம். சரி c and d வந்து xல இருக்கனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of c is less than or equal to f of x less than or equal to f of d ன்னு சொல்லியிருக்காங்க. for every x belongs capital X ன்னு சொல்லியிருக்காங்க. proof since f is continuous and x is compact ன்னு சொல்லியிருக்காங்க. the set a equal to f of x is compact ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா நம்ம சொல்லுங்கள் செட் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கணும் சின்ஸ் கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் த கம்பேக்ட் செட் இஸ் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக நமக்கு வர இமேஜஸ் எல்லாமே வந்து கம்பேக்ட் செட்டில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ க்ளோஸ்டுன்னா அப்போ நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து எப்பவுமே க்ளோஸ் செட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் ஏ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா since m and capital M belongs to A ன்னு சொல்லியிருக்கோம். since m and capital N belongs to A is a closed set இல்லையா we must have m equal to f of c. சரியா நமக்கு என்ன ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம சி அண்ட் டி வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் எக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் we must have m equal to f of c and m equal to f of d சொல்லிட்டு ஃபார் ஆல் சி அண்ட் டி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சி அண்ட் டி வந்து இப்போ எம் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துருக்கோம் எம் வந்து ஏல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சி அண்ட் டி வந்து இன் க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரியா ஆர் கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் த கம்பேக்ட் செட் இஸ் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஆனால் சி அண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் எம் அண்ட் கேபிட்டல் எம் பிலாங்ஸ் டு ஏ we must have m equal to f of c and capital M equal to f of d for all c and d of x ன்னு சொல்லியிருக்காங்க. if a has no largest element சொல்லியிருக்காங்க then the function minus infinity comma a such that a belongs capital A ன்னு சொல்லியிருக்காங்க forms an open covering of a ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இஃப் ஏ ஆஸ் நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ ஏ வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம க்ளோஸ் செட்ன்றதுனால நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா then the function minus infinity comma a such that a belongs capital A forms an open covering of A ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா since A is compact there exists a final sub collection minus infinity comma a1. சரியா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஏ வந்து நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா இப்போ என்ன சொல்லலாம் நம்ம நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருக்காங்க. சரியா if a has no largest element then the function minus infinity comma a such that a belongs to capital A ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸெட்ரா no largest element ன்னு சொன்னால் a வந்து எக்ஸெட்ரா டேர்ம்ஸ் வரையும் போகும். சரியா அதனால் a belongs capital A forms an open covering of A ன்னு சொல்லியிருக்காங்க. since A is compact there exists a final subcollection minus infinity comma a1 minus infinity comma a2 etc minus infinity comma an covers A ன்னு சொல்லியிருக்காங்க. if ai is the largest element in a1 a2 etc an then ai belongs to the none of this set. சரி அப்போ ஏஐன்றது வந்து ஏதோ ஒரு செட்டு A1 இருக்கலாம் A2 இருக்கலாம் AN இருக்கலாம் எக்ஸெட்ரா டேர்ம்ஸ் வரை இருக்கலாம். சரி அப்போ none of this set which is a contraction to the fact that
they covers ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, which is a contraction to the fact that they covers A. ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ், ஏதோ ஒரு செட் இருக்கலாம், A1 இருக்கலாம், A2 இருக்கலாம், A3 எக்ஸெட்ரா AN ஏஐன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன சொல்கிறோம், பிலாங்ஸ் டு நன் ஆஃப் திஸ் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஏதோ அந்த நன் ஆஃப் த செட்டில் வந்து ஏதோ ஒரு செட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is a contraction to the fact that they covers A. அப்போ நம்ம கான்ட்ராக்ஷனில் சொன்னோம், நம்ம என்ன சொல்லலாம், ஏதோ செட்டுன்னு சொல்லியிருக்காங்க, நன் ஆஃப் தி செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கான்ட்ராக்ஷன் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம், நம்ம that they covers ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. Therefore the set must have the largest element ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அந்த செட்டு எது இருந்தாலும் நன் ஆஃப் த செட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த செட்டு எது இருந்துச்சுனாலும் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஏன் லார்ஜஸ்ட் எலமெண்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து A1 இருக்கலாம், A2 இருக்கலாம், -∞, A நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்போ நோ லாங்கர் எலமெண்ட் அப்படின்னு லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -∞, A such that A belongs capital Aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா, similarly we can easily prove that A as a smallest element ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அது ஏற்கனவே நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட் சொல்லிட்டோம். அப்போ நோ லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா அப்போ ஏ வந்து என்னவாக இருக்கும், நமக்கு சிமிலரில் சொல்லும் போது ஏ ஆஸ் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லாமல் நம்ம M less than X less than capital M NC ஃப்ரூடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். A very very important question. Okay, நெக்ஸ்ட் பாருங்கள், டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் எக்ஸ் கமா ஏ பி எ மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. லெட் ஏ பி எ நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ் we define the distance a small a to capital Aன்னு சொல்லியிருக்காங்க. A வந்து largest element கிடையாது, A வந்து capital A வந்து என்ன சொல்லியிருக்கோம், smallest element சொல்லியிருக்கோம். By the equation d of x comma a that is equal to infimum of d of x comma a such that A belongs capital Aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் கம்மா ஏ வந்து இதில் இருக்குது, பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க. லெட் ஏ பி எ நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஏ வந்து நம்ம சொல்லியிருக்காங்க நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வி டிஃபைன் த டிஸ்டன்ஸ் ஏ டு கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருக்காங்க. பை த ஈக்குவேஷன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ that is equal to infimum of d of x comma a such that a belongs capital Aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நோட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is easy to show that for fixed a the function d of x comma a is continuous function of x ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்காங்க the fixed வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஏன்னு சொல்லியிருக்காங்க. the function d of x comma a is a continuous function சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க of xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா given x comma y is belongs to capital Xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் தட் இஸ் லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஏ லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கம்மா ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆட் அண்ட் சப்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒய்யை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரியா, அப்போ டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்யை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, ஒய்க்கு பதில் அங்கே என்ன இருக்குது, நமக்கு கேபிட்டல் ஏ வந்து என்ன சொல்லுவோம், ஸ்மால் ஏஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருக்கோம். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கம்மா ஏ ஃபார் ஈச் ஏ பிலாங்ஸ் கேபிட்டல் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா, நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த இடம் பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் லெஸ் than or equal to டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ. இங்கே ஒய்க்கு பதில் நமக்கு என்னமா இருக்குது, நமக்கு ஏ இருக்குது. சரியா, அதனால் இங்கே ஏ இருக்கிறதுனால என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம, ஓகே என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம, டி ஆஃப்
ஓகேம்மா என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ மைனஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது டி ஆஃப் ஒய் கமா ஏ எக்ஸ் கமா ஏ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ வந்து நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷனில் சொல்லியிருக்கோம், இன்ஃபிமம் ஆஃப் டி ஆஃப் ஒய் கமா ஏ தட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா கேபிட்டல் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போது தட் இஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ மைனஸ் டி ஆஃப் ஒய் கமா ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? the same is inequality holds x and y interchange சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இன்இக்வாலிட்டி வந்து எப்போ ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும்போது therefore d of x, a is a continuous function of xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு லெமா பாருங்கள், த லெபஸ்கு நம்பர் லெமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம்மா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். ஓகேவா? the Lebesgue number lemma, okay, if let A be a open covering of the metric space x comma d if x is compact, there is a f1 such that comma del greater than 0 such that for each subset of x having the diameter less than s ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. such that each subset of x having the diameter less than x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. f1 an element of a containing itன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. f1 வந்து an element of a containing itன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. the number of s is called, அப்போ அந்த நம்பர் s வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு, the number of s is called, இந்த s தான் நமக்கு diameter வந்து sல இருக்கும் போது x வந்து having the diameter less than s, s ஓட x வந்து less than இருக்கிறதுனால அந்த s வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா Lebesgue number for the covering Aன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரூஃப் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, let A be a open covering of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா let A be an open covering of x ன்னு சொல்லியிருக்காங்க. if x itself is an element of A ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ A வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் நாட் a closed element, it's a open covering of x ன்னு சொல்லுவோம். அப்போ x itself is an element of A வந்துச்சுன்னா then any positive number is a Lebesgue number of for A. சரி, அப்போ ஓப்பன் கவரிங்காக இருக்கிறதுனால அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் வந்து இட்ஸ் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஏல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டயமீட்டர் லெஸ் தென் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். எக்ஸ் வந்து எதோட லெஸராக இருக்கும், எஸ்ஸோட லெஸராக இருக்கும். சரியா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ இருக்கிற அந்த எக்ஸ் வந்து ரொம்ப லெஸ் தென்னாக டயமீட்டரோட லெஸராக இருக்கிறதுனால அது வந்து என்ன சொல்கிறோம், அதில் இருக்கிற எந்த பாசிட்டிவ் நம்பர் எனி பாசிட்டிவ் நம்பர் இஸ் Lebesgue நம்பர் ஃபார் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போது அதோட லெஸராக இருக்கிறதுனால எஸ்ஸோட எக்ஸ் வந்து லெஸராக இருக்கிறதுனால அது நம்ம சொல்கிறோம் அதில் இருக்கிற எனி பாசிட்டிவ் நம்பர் இஸ் Lebesgue நம்பர் ஃபார் ஏன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இஃப் எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, இதே வந்து எக்ஸ் வந்து இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ வந்துச்சுன்னா சூஸ் எ ஃபைனட் செட் கலெக்ஷன் சப் கலெக்ஷன் A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன் ஆஃப் ஏ கவரிங் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ வந்துச்சுன்னா சூஸ் எ ஃபைனட் செட் சப் கலெக்ஷன் A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன் சரி ஆஃப் ஏ கவரிங் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சின்ஸ் எக்ஸ் இருக்கிற ஃபைனட் சப் கலெக்ஷன் என்ன சப் கலெக்ஷனாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா A1 A2 ஏஎன் ஆஃப் ஏ கவரிங் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். எக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இஸ் அ diameter less than எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சின்ஸ் எக்ஸ் இஸ் compact for each I the set Ci equal to x minus ai since by theorem 26 point theorem மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா?
அப்போ ஃபார் ஈச் ஐ செட் சிஐ வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏஐன்னு சொல்லியிருக்கோம். கம்பேக்ட்னா எக்ஸ் மைனஸ் ஏஐன்னு சொல்லியிருக்கோம். அண்ட் டிஃபைன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஸ்கிரிப்ட் ஆர் பை அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என் சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த நம்பர்னு சொல்லியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் தி நம்பர்னு சொல்லியிருக்கோம். டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னமா சொல்லியிருக்கோம் நம்ம ஓகே இது என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஓகே இது என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என் சமேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் நம்ம இப்போது சொல்லும் போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த நம்பர் டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐன்னு சொல்லலாமா நம்ம அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆவரேஜ் ஏதோ மீன் பண்ணியிருக்க சமேஷன் வந்து ஐ ஈக்குவல் டு 1 to n வந்து மீன் பண்ணியிருக்கனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த நம்பர் டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐன்னு சொல்லியிருக்கோம். டு ப்ரூவ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இதெல்லாம் நம்ம கிவன் தான் எடுத்துருக்கோம். சரியா? டு ப்ரூவ் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம எக்ஸு வெளியே அவுட்டர் பார்ட் வந்து ஏ. சரியா? கிவன் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கோமா சூஸ் ஐ ஸோ தட் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் ஏஐ தென் சூஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சூஸ் ஐன்னு சொல்லியிருக்கோம் ஸோ தட் எக்ஸ் பிலாங்ஸ் ஏஐ தென் சூஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தட் எப்சிலான் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் லைஸ் இன் ஏஐன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? ஓகே நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்கள் சூஸ் ஏஐன்னு எடுத்திருக்கோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்சிலான் கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸ் சூஸ் ஏ எக்ஸ் பிலாங்ஸ் ஏஐன்னு எடுக்கிறதுனால அப்போ எக்ஸ் லைஸ் என்ன சொல்லலாம் நம்ம எக்ஸ் லைஸ் இன் ஏஐன்னு சொல்லலாமா நம்ம அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் ஏஐன்னு எடுத்தேன்னா அப்போ எக்ஸ் வந்து எதில் இருக்குது நமக்கு எப்சிலான் நெய்பர்ஹுட் வந்து எக்ஸ் லைஸ் இன் ஏஐன்னு சொல்லலாமா? ஓகேவா? அப்போது டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐ கிரேட்டர் than equal to எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். அப்போது உனக்கு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எக்ஸ் வந்து லைஸ் இன் ஏஐன்னு சொல்கிறோம். எப்சிலான் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் லைஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எக்ஸ் லைஸ் இன் ஏஐனா அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐ வந்து எதில் இருக்கும் நமக்கு இஸ் கிரேட்டர் than equal to எப்சிலானில் இருக்கும் இல்லையா? அப்போது ஓகே அப்போது இது எப்படி எழுதலாம் பாருங்கள் டி ஆஃப் எக்ஸ் கமா சிஐ வந்து கிரேட்டர் than equal to எப்சிலான் இருந்துச்சுன்னா அப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி சொல்லலாம் நம்ம n இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாமா n டைம்ஸ் வந்து சிஐ வந்து கிரேட்டர் than equal to எப்சிலான்றப்போ அப்போ n இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than equal to எப்சிலான் அப்படின்னா அப்போது இது எப்படி எழுதலாம் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் equal to எப்சிலான்னா n எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் equal to எப்சிலான் அப்படின்னா எஃப் ஆஃப் அந்த n வந்து கீழே வந்துச்சுன்னா எப்சிலான் டிவைடட் பை n வருமா நமக்கு தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் equal to எப்சிலான் டிவைடட் பை n சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்புறம் பாருங்கள் சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் இட் ஹேஸ் எ மினிமம் வேல்யூ எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இட் ஹேஸ் எ மினிமம் வேல்யூ எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். டு ப்ரூவ் என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம எஸ் இஸ் அ ரிக்வயர்ட் லெபஸ்கு நம்பர் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம எஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எக்ஸ் வந்து நம்ம எக்ஸ் இஸ் டயமீட்டர் லெஸ் தென் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு லெபஸ்கு நம்பர் டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். அப்போ எஸ் இஸ் ரிக்வயர்ட் லெபஸ்கு நம்பர் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அப்போ லேட் பி ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டயமீட்டர் லெஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து நம்ம அங்கே என்ன எடுத்தோம் நம்ம எஸ் எடுத்தோம்.
இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா பி வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அப்போது டயமீட்டர்லெஸ் தென் எஸ், அப்போ பியும் வந்து டயமீட்டர்லெஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சூஸ் எ பாயிண்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் கேபிட்டல் பி, தென் பி lies in S neighborhood of x naught. Now x less than or equal to f of s less than or equal to d of x naught comma cm சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, அப்போது எஸ் வந்து இஸ் நெய்பர்ஹுட், எஸ்ஸோட சப்செட் ஆஃப் பி வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் வந்து டயமீட்டர்லெஸ் தென் எக்ஸ்ன்னு சொல்கிறதுனால, அப்போ எஸ் நெய்பர்ஹுட் வந்து எப்படி எழுதலாம் நம்ம, அங்கே வந்து எம் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் கேபிட்டல் எம்னு சொல்லிட்டு எழுதிருப்போம் லிபர்ஸ்க்கு நம்பர் தியரமில். இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா சிஎம் சொல்லியிருக்கோம். வேர் டி ஆஃப் எக்ஸ் கமா சிஎம் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா சிஐன்னு சொல்லியிருக்கோம். தென் எஸ் இஸ் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கண்டைன்ட் இன் த எலமெண்ட் ஏஎம் ஈக்குவல் டு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா? அப்போ என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம, இதில் இருக்கிற அந்த ஏஎம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வேர் டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா சிஎம் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் டி ஆஃப் எக்ஸ் நாட் கமா சிஐன்னு சொல்லியிருக்கோம். தென் இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கண்டைன்ட் இன் த எலமெண்ட் ஏஎம் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிஎம் ஆஃப் த கவரிங் ஏன்னு சொல்லியிருக்கோம். என்சி ஃப்ரூட். சரியா? நெக்ஸ்ட் தியரம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a continuous function f from the metric space x comma dx to the metric space y comma dy. சரியா? ஏதோட மெட்ரிக் ஸ்பேஸ் டு மெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a function f from x to yன்னு சொல்லுவோம். சரியா? அதில் நமக்கு மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம எடுக்கிறோம். சரியா? அப்போது மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன இருக்கணும், x comma dx to the metric space y comma dy. சரியா? is said to be uniformly, நம்ம சொல்லுங்கள், is said to be uniformly continuous if given epsilon greater than 0, f1 s greater than 0 such that for every pair of points x0, x1, இந்த pair of points வந்து நம்ம என்ன எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x0, x1 of xன்னு சொல்லியிருக்கோம். சரியா? dx of x0, x1 less than dx of x0, x1 less than delta சொல்லியிருக்கோம். that is equal to dy of f of x0, f of x1 less than epsilon சொல்லியிருக்கோம். தியரம் பாருங்க, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் தியரம். ஸ்டேட்மெண்ட், let f from x to y be continuous map of the compact metric space x, dx to the metric space y, dy. Then f is uniformly continuous, that is epsilon greater than 0, there exists del greater than 0 such that for any x1, x2 of x ன்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்போ இது என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு, let f from x to y be a continuous map of the compact metric space x, dx to the metric space y, dy. Then f is a uniformly continuous, that is epsilon greater than 0, there exists del greater than 0 such that for any x1, x2 of x ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ dx of x1, x2 less than delta னா that is equal to dy of f of x1, f of x2 less than epsilon சொல்லியிருக்கோம். சரியா? ப்ரூஃப், let epsilon greater than 0 be given, let the ball be of y, epsilon by 2 be a open cover for y of radius வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம epsilon by 2ன்னு சொல்லியிருக்கோம். let a be the open covering of x by the inverse image of this ball under fன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, நமக்கு என்னம்மா சொல்லியிருக்காங்க, let f from x to y continuous map of the compact metric space x, dx to the metric space y, dy.
then f is a uniformly continuous, that is epsilon greater than 0, there exists del greater than 0 such that for any x1, x2 of x ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டினியூஸ் மேப்னா நமக்கு தெரியும், நமக்கு x1 x2 பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்தால் அது எதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. that dx of x1, x2 less than delta that is equal to dy of f of x1, f of x2 less than epsilon சொல்லியிருக்கோம். சரியா? Proof. Let epsilon greater than 0 be given. Let a ball b of y, epsilon by 2 be an open cover for y of radius epsilon by 2. Let a be a open covering of x by the inverse image of this ball under f ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let a வந்து நம்ம சொல்லியிருக்காங்க open covering of x ன்னு சொல்லியிருக்காங்க by the inverse image of this ball under f ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது choose del to the largest to be a Lebesgue number for the covering A ன்னு சொல்லியிருக்காங்க. then if x1 and x2 are the 2 points of x ன்னு சொல்லியிருக்காங்க, f from dx of x1, x2 less than delta ன்னு சொல்லியிருக்காங்க. then 2 points set x1, x2 as a diameterless delta ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எதோட லிசரல் பாயிண்ட் எக்ஸோட டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா செட் x1 x2 as a diameterless x டெல்டான்னு சொல்லியிருக்காங்க. டெல்டாவோட எதோட லிசரல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1, x2. அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx of x1, x2 less than deltaன்னு சொல்லியிருக்கோம். சரியா? dx of x1, x2 is less than deltaன்னு சொல்லியிருக்கோம். then 2 points set x1, x2 as a diameterless delta so that its image f of x1, f of x2 lies in some ball b of y, epsilon by 2. then dy of f of x1, f of x2 less than epsilon as desired ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? hence f is a uniformly continuous ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேம்மா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தியரம். எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான், அதில் எல்லாமே படிங்க. சரியா? ஓகேம்மா, இது ஒரு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், அதனால் எல்லாமே படிங்க. யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கேட்டாங்கன்னா இது நேமிங் தியரம், இது அப்புறமா யூனிஃபார்ம்லி இது நேமிங் தியரமாக 27.6 தியரம் வந்து நேமிங் தியரம், யூனிஃபார்ம்லி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் தியரம் கேட்டாங்கன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெபஸ்கியூ நம்பர் லெமா அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் நேமிங் தியரம் தான். நெக்ஸ்ட்டு தியரம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம். இப்போ இன்றைக்கி டீச் பண்ணது எல்லாமே உனக்கு பார்த்தீங்கன்னா நேமிங் தியரம் தான். எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம், லெபஸ்கியூ நம்பர் தியரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் தியரம் ஒன்று, எல்லாமே உனக்கு கொடுத்துருக்கு. இன்றைக்கி எல்லாமே இம்பார்ட்டன்ட் தியரம், யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். ஓகே ஓகேம்மா, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். சரியா? உட்காந்து படிங்க, ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. எல்லாமே அதிலே உனக்கு மார்க் பண்ணியிருக்கு. யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் எல்லாம் எது எதுன்றதை அதிலே உனக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். சரியா? அதிலே அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எது எது யூனிவர்சிட்டி கொஷின், எது இம்பார்ட்டன்ட் கொஷின், எது 6 மார்க் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ்னு எல்லாம் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். சரியா? அதனால் படிங்க. தேங்க்யூ கேர்ள்ஸ். சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ கேர்ள்ஸ். ஓகே.